அம்மா என்னம்மா சமைக்கிறீங்க? நானா நான் வந்து இன்னைக்கு வந்து வெங்காய சம்மந்தி செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து அதில் போட்டு வறுக்கணும். இந்த மண் சட்டியில் போட்டு சின்ன வெங்காயத்தை எண்ணெய் எது விடாமல் அப்படியே வறுக்கணும். சரியா? சின்ன வெங்காயத்தை வறுக்கணும். நல்லா அப்படியே வறுக்கணும். இது அப்போது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆச்சி எங்களுக்கு இதை செஞ்சு தருவாங்க. சரியா? சின்ன வெங்காயம் மத்தியானம் தோசைக்கு இந்த சம்மந்தி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து அம்மியில் அரைக்க போகிறேன். வேண்டாம், இன்னைக்கு மிக்ஸியில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. சரியா? எண்ணெய் ஊற்றாமல் அடுப்பில் வச்சு சுடுவாங்க. இதில் ஆனால் நீங்கள் அடுப்பு ஆமால அப்போ அடுப்பு இருக்குமா? ஆமாம், அப்போ எல்லாம் வந்து விறகு அடுப்பு இருக்கும் அங்கே மூணாரில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தகரம் மாதிரி இருக்கும். அந்த தகரத்தில் என்ன போட்டு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே தீயில வச்சுட்டு அப்படியே வறுப்பாங்க இந்த வெங்காயத்தை. அப்போ வறுப்பு தகரம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க. அதை அந்த தகரத்தில் போட்டு இதை அப்படியே வறுப்பாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து வறுப்பு தகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இருக்கும். சரியா? தகரம் இருக்குல்ல, தகரத்தை வந்து எல் ஷேப்பில் நான் 3 சைடையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஓப்பனில் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இப்படி வரணும். இந்த வெங்காயம் மணந்து வர செம்மையாக மணக்கும், வித்தியாசம் மணக்கும். அந்த பச்சை மணமே போயிடும். ஒரு கதை சொல்லிட்டா? சொல்லு. அது ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனால் திரும்பி சொல்கிறேன். சொல்லு. ஒரு நாள் கேரட்டு, தக்காளி, வெங்காயம் அது ரோட்ல நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ ரோட்ல 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது லாரி வந்து கேரட்டு ஏத்திருச்சான். அப்போ தக்காளியும் வெங்காயம் சேர்ந்து அழுதுட்டு இருந்தாங்களாம். அடுத்து தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்துச்சான். அது வந்து தக்காளிய ஏத்திடுச்சான். அப்போ வெங்காயம் வந்து அழுதுட்டே இருந்துச்சான். அப்போ கடவுள் ஒரு வரம் கொடுத்தாரு வெங்காயத்துக்கு. என்ன வரம்னா இனிமே வெங்காயத்தை யாராச்சும் வெட்டினாங்கன்னா அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருமா. அதுதான் கண்ணீர் வருதா? சரி, அதுதான். அதனாலதான் இன்னைக்கு வந்து வெங்காய சம்மந்தி வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாமா? இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட புளியும் வத்தலும் சேர்க்க போகிறோம். சரியா? இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அப்படின்னு ஆல்ரெடி சில்லி கொஞ்சம் போட்டுருக்கேன். இந்த மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து உப்பு சேர்க்கணும். அளவாக சேர்த்துக்கலாம். தட்டி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து அரைச்சிக்கலாம். கட் பண்ணிடு. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும், ஏன்னா இதனால இது எல்லாரும் வாங்கிக்கோங்க வீடியோ எடுக்கணும்னா. எப்படி இருக்கு கலர் சூப்பராக இருக்கு. தாங்களே, எனக்கும் கொஞ்சம் தாங்க. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. ஆனால் நிறைய மிளகா போட்டுறாதீங்க, இல்லாட்டி வரைக்கும். நானே கொஞ்சம் அதிகமாக தான் அதான் வரைக்கிட்டு கொஞ்சம் தொட்டு தான் சாப்பிட்டேன்.
அப்படியே பார்க்க தக்காளி சட்னி மாதிரி இருக்கு. தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊத்து. போடு. அதில் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை சுட்டுட்டு இதை வந்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். சம்மந்தி, வெங்காய சம்மந்தி ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, ட்ராவலிங்கெல்லாம் வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து தோசை ஊற்ற போகிறோம். நிறைய ஊற்றிக்கோங்க, அடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் பெரிய தோசையை ஹோட்டல் மாதிரி வரும். ஆனால் பிந்து போனால் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். பார்க்கும் போதே எச்சி ஊறுது. சம்மந்தி டிஷ் சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்க.